ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு மருதாணி வச்சுட்டு படுத்திருந்தேன்ல, காலையில் இருந்துச்சுமே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தேங்காய் அப்ளை பண்ணி பார்த்தா ஸ்டெயின் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நினச்சேன், நான் கேட்டதுமே பறிச்சுட்டு வந்தது மொட்டமா ஆசையை வச்சு விட்டது தெய்வமா. இவங்க 2 பேர்த்தோட பாஸ்தியும் மிங்கிள் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூப்பராக செவந்துருந்துச்சு. நேற்று ஈவினிங் தான் நிறைய துணி சேர்ந்துச்சு. இதுக்கு மேலேயே தண்ணி எதிர்பார்த்தா வேலையாகாதுன்னு சொல்லி அவ்வளோ தண்ணி சமந்து துணி துவைச்சாங்க. ஆனால் மார்னிங் பார்த்தீங்கன்னா நேரமாக தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பேசாமல் மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. உங்களை யாராச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு மறக்காமல் எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தெய்வமாக்குமே மருதாணி ரொம்ப சூப்பராக செவந்துருந்துச்சு. தண்ணி வந்தனால அறக்க பறக்க அங்கிங்க ஓடிட்டு இருந்தாங்க. அதனால அவங்கள வீடியோ எடுக்க முடியல. நைட்டே சொல்லியிருந்தேன், மார்னிங் பெருசாக எந்த வேலையும் இல்லையிலமா, கீரை மட்டும் தானே செய்யணும், அது நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லி. ஆனால் நான் சொன்னதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம அந்த அவசரத்தில் கீரையை வணக்கி கொடுத்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அம்மாங்களுக்கு எவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் நமக்கு செய்கிற வேலையில் மட்டும் குறைய வைக்க மாட்டாங்க. இது போல தான் உங்கள் அம்மாவும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேவமா வேலைக்கு போனதுக்கப்புறம் நிஷாந்த் குட்டியை ரிலாக்ஸாக கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கும் அனுப்பி விட்டுட்டேன். நாங்கள் பேலன்ஸ் இருந்த மீன் குழம்பு கீரையை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் என்னங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.